வீடியோ பாக்குற உறவுல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு கூடுதலா விருப்பம்னு சொன்னா அம்மம்மால தான். ஒரு சின்ன ரத்தம் பண்ணி போனாலே ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரத்தம் வந்து கூட்டிட்டோம். நல்ல தலைக்கு போற இடத்துல ரத்தம் போறது கொஞ்சம் குறைவா இருக்கும்னு சொல்லுவேன். கண்ணெல்லாம் போயிஞ்ச தன்மையா இருக்கும். நீங்க கடமையா ஜோசிக்கிற மாதிரியும் வந்து நாங்க குறிப்பு கொண்டே காட்டி சொல்லிக்கணும். தலைக்கிற வந்து தலையை நிற்கிறதால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உரைப்பு தன்மையில் இருக்குன்னு அந்த தலைகள் சின்ன ஒரு தடுமன் தானே வந்து அம்மாவா இருக்கு. இப்ப போய் நிக்க சொல்றாங்க காலக்கலாடி சொல்லி தங்கன்னு ஒரு குடும்பம் மாதிரி தான் வந்துட்டு எங்களையுமே வந்து நினைச்சிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, நீங்க என்ன? ஓகே, இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க அத்தை விட்டு தான் வந்துட்டு நிக்கிறோம். உண்மைக்கு வந்துட்டு நிறைய உறவுகள் வந்துட்டு அம்மம்மா தான் வந்து கேட்டு வந்துருந்துச்சு. நம்ம அம்மம்மா அங்க அம்மம்மா அங்க அம்மம்மா அங்க அம்மம்மாக்கு இப்போ உடம்பு இல்லாம என்ன மாதிரி இருக்கு தம்பி என்னென்ன சொல்லுங்கன்னு சொல்லி வந்து போன் பண்ணி வந்து கேட்டுருச்சுன்னா அன்றைக்குமே வந்துட்டு நான் நித்ரியா இருக்குன்னு ஒரு அக்கா எழும்பி ஒரு 4 காலம் ஒரு 5:30 இருக்கும் கால் பண்ணி கேட்கணும். அம்மம்மாக்கு என்ன பயந்து என்ன திடீர்னு கேட்கணுமெண்டு அம்மம்மாக்கு என்ன சுகமோ இல்லாம சொல்லி நான் பரவாயில்லைன்னு சொல்லி உண்மைக்குமே நிறைய உறவுகள் வந்துட்டு கேட்டதுக்கு நாங்கள் வந்து நான் இன்னைக்கு வந்துட்டு நான் தம்பியோட எங்கன்ற இடத்துல இருந்து அச்சுவேலிக்கு வந்துட்டு வந்து நிற்கிறேன். நான் அதை வந்துட்டு எங்கள் அத்தை விட வந்து நிற்கிறேன். அங்கே வந்துட்டு அம்மம்மா நிற்கிறா. உண்மைக்கு வந்துட்டு அம்மம்மா கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம் அம்மா உடம்பு நிலையில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மைக்கு வந்துட்டு பார்க்குற உறவுகள் வந்துட்டு எங்க வீடியோ வந்து விரும்பி பார்க்குறோம். ஏன்னா விரும்பி பார்க்க வந்து நாங்களுமே வந்துட்டு அவங்க ஏதாச்சும் கேட்டு நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். என்னம்மா அதுக்காக தான் வந்துட்டு அம்மம்மாவை வந்துட்டு பாக்குறாங்கன்னு வந்து நிக்கிறோம். ஆனா அம்மம்மாக்கு இங்க வந்தாப்புல கொஞ்சம் சொக்கு வச்ச மாதிரி கிடக்கு. என்ன அதான் சொன்ன உண்மைக்கு வந்துட்டு அம்மம்மாக்கு தான் பெருத்தம். உண்மைக்கு வந்துட்டு பார்த்த உறவுகள் வந்து கேட்டுச்சுன்னா விதுஷன் அம்மம்மாக்கு என்ன மாதிரி இப்ப உடம்பு இல்லாம எப்படி இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொல்ற. இப்ப திடீரென்னு வந்துட்டு வீடியோல இல்லாம இருக்க வந்துட்டு ஒரு நாள் பாப்பினம் சரி அவ வரையில 2 நாள் தொடர்ந்து பாக்கல தெரியும் தானே எங்க எனக்கு தெரியாது பாப்பினம் இல்லை. இப்ப அதுக்காண்டி தான் வந்து நான் அம்மம்மா உடம்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம் தான் வந்துட்டு வந்து நாங்கள். ஓகே அம்மா சொல்லுங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப உடம்பு எல்லாம்? ரைட். இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? உரைப்பு தன்மையா தான் மற்ற வந்துட்டு தலைக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு போனீங்கல்ல அங்க போய் என்ன சொன்னேன் அங்க வந்து ஸ்ட்ரைக்காம் டாக்டர் ஸ்ட்ரைக்காம். அவ வந்துட்டு அம்மம்மா போன இடத்துல சொல்லிச்சு நம்ம என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு போட் பண்ண சொல்லி நாங்க சொன்னாங்க வயசு போனவா தானே நிக்கவும் கூடாது. அதை விட வந்து சரியா சும்மா ஒரு சின்ன வருத்தம் பண்ணி போனாலே ஹாஸ்பிட்டலுக்கு போனா வருத்தம் வந்து கூட்டிட்டோம் இல்லன்னு. இப்ப அம்மம்மாமே வந்து சின்ன பிள்ளையா இருக்கிற வாழ வந்துட்டு நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு வருத்தங்க கூட வாரது வளமே அதே மாதிரி வந்து அம்மம்மாக்கு வருமன்ற பயத்தில் நாங்கள் விட இல்லையா அவாய்ட் பண்றாங்க. கேட்ட உடனே அம்மம்மா மாட்டேன்னு சொல்லிட்டாவாம். அப்ப அண்டைக்கு போனவா எத்தனை தேதி போனீங்க? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை வந்துட்டு போனது. வெள்ளிக்கிழமை போன இடத்துல வந்து சொல்லிச்சுன்னா அப்படி டாக்டர் ஸ்ட்ரைக் என்னோடய நீங்க போயிட்டு திங்கக்கிழமை வாங்க. அப்ப வந்துட்டு அச்சுவில காட்டுன இடத்துல வந்து அவைய சொன்னது என்னன்னா அம்மம்மாக்கு வந்துட்டு ஜாழ்ப்பாணம் கொண்டே காட்ட சொல்லி மிக வந்துட்டு அம்மம்மாக்கு என்னன்னா அது உரைப்பு தன்மையில இருக்கிறபடியா வாயில் மற்றும் வந்து இதெல்லாம் உரைப்பு தன்மையா இருக்கிறபடியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அம்மம்மாக்கு ஒரு வேலை தலைக்கு போற இடத்துல ரத்தம் போறது கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லிடுமே. தலைக்கு போற நரம்பு வந்துட்டு ரத்தம் கொண்டு போறது கொஞ்சம் மடங்கு ரத்தம் போகுது இல்லையா? ஒரு அடைப்போது இருக்காங்க இல்லைன்னு மூச்சு எடுக்க கஷ்டமா கிடக்கு. தலையை சுத்தமா கிடக்கு. எலும்பி நடக்க தலை சுத்துது பாத்தீங்க. கண்ணெல்லாம் போயிஞ்ச தன்மையா இருக்கு மேன. உண்மைக்கு வந்துட்டு என்ன சொல்றேன் அம்மாவுக்கு வந்துட்டு வருத்தம்னு சொல்றாங்க ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து பிரச்சனை. இப்போ தலையுமே வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னது. இப்போ அது பயம் இல்லையோன்னு என்ன கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு கொண்டே காட்ட போறீங்கன்னா
நாளை காட்டி போட்டு வீட்டை வந்துட்டு என்ன மாதிரி சொல்லுங்க நாளை வருவீங்களா வீட்டு நடிஞ்சு நிக்கிறாப்ல ஒருக்கா நீங்க வந்துட்டு ஆரம்பத்துல ஒன்று ஜாழ்ப்பாணல காட்டக்க என்ன சொன்னீங்க வாங்க எம்ஆர்எஸ் ஸ்கேன் அப்ப அது ஒன்னதுக்கு ஓட்டுறாம இல்ல அது எனக்கு செஞ்சது போக மாட்டேன் அப்ப இதாம கைநாட்ட மாதிரி இருக்குது சட்டம் இல்லாத இன்னும் கொஞ்சம் மெதுவாக கதைங்க அப்ப இன்னும் நாளைக்கு போய் கேட்டு பார்ப்போம் என்ன சரி உண்மைக்கு வந்துட்டு வீடியோ பார்க்குறவர்கள் வந்துட்டு எல்லாருமே கேட்டுக்காக வந்துட்டு நான் வந்து அம்மம்மா சந்திச்சு வீடியோ போடணும்னு வந்துட்டு வந்தேன் ஏன்டா சில பேர் வந்துட்டு நினைப்பினம் இல்லைன்னு அம்மம்மா வந்து காணையில என்ன நடந்தது தெரியாதுன்னு சொல்லி அம்மம்மாலாம் வந்துட்டு எங்களை வீடியோ பார்க்குறவர்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு கூடுதலாக விருப்பம்னு சொன்னால் அம்மம்மாவில் தான் யாராக இருந்தாலும் கதை கேட்க அம்மம்மாண்டா வந்து கதை பின்ன தங்கண்ட அம்மா மாதிரி இருக்குது அம்மம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கதை பின்ன வந்த வகையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு விரும்பி கேட்க நாங்கள் வந்துட்டு கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி நிறைய நாளாக வந்துட்டு எங்கே வீடியோலையுமே வந்துட்டு அம்மம்மா இல்லை அதால் வந்துட்டு நான் பாதியும் கொண்டு வந்து சரி அவளுமே வந்து கதைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி உங்களை நேசிக்க உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்றாரு போட்டு வந்து என்ன சொல்லுவீங்கம்மாண்டா நான் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க இவன் வீட்டுல ஒரே கிடந்து ஒரே அழுகு அவ பார்க்க போறேங்க இங்க அதான் தம்பி நாங்க கூட்டி நாங்க இப்ப ஒரு கவலை தான் என்ன விஜயன் என்னும் காணையில சைக்கிள் இருந்தால் வண்டி அதுதான் இன்றைக்கு இவ்வளவு நாளா பைக் இல்லைன்றோடைய தான் நம்ம வரையல அப்ப இன்றைக்கு தான் வந்துட்டு இப்ப வந்து பெட்ரோலும் இல்லை இல்லையா நேற்று எங்க படுத்துருவாங்க ஜெட்டின்னு சொல்லி அவடத்துல ஒரு 150 பேர் இருக்கும் 150 பேர் இருக்கும் அவ்வளவு பேருக்குள்ளே நான் என்னதுக்கு நின்றுனான்டா காவலுக்கு பெட்ரோலுக்காண்டி அவங்க அம்மா அப்பாவுக்கு போகணும் சரி பெட்ரோல் அடிப்போம்ண்டு 150ல 150 தான் நான் நின்றுறேன் கடைசியா நின்று நேற்று வந்து ஒரு மாதிரி 500 ரூபாவோ 1000 ரூபாய்க்கு வந்துட்டு பெட்ரோல் அடிச்சாச்சு அடிச்சு தான் வந்துட்டு பைக்கை வாங்கின்னு வந்து நான் அண்ணாட்ட கண்டிப்பா நம்ம எங்களுக்கு இருந்தா நாங்க வந்துட்டு ஒருத்தர் எங்களுக்கு நினைச்ச டைம் வந்துட்டு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்ப வரக்கூடிய வசதியுமே வந்துட்டு அங்கே இந்த வராக்கி இல்ல ஜோசிப்பினம் பஸ்ல வரலாம்னு சொல்லி பஸ்ல வந்து ரங்கி அங்கே இந்த வரையாக்கு தூரம் சரியான தூரம் அப்ப வீட்டையுமே வந்துட்டு நானும் போயிட்டு வந்தேன்னு சொன்னா அம்மா தண்ணிங்க அப்ப நானும் தம்பியும் வந்து இப்ப வந்தாங்க அம்மா தண்ணிங்க தான் வந்துட்டு வீட்டை நிக்கிறா இப்ப வேலைக்கு வந்து நாங்க போகணும் என்ன 20 ரூபாய்க்குள்ள சிலக்கிளிய பாமை வந்து நிக்கிறார் அதால வந்துட்டு நாங்க என்ன சொல்றது இப்ப 2 நாள் நாங்க வந்து அம்மா வந்து தனியா தானே அந்த ரீசன்ல வந்து நாங்க வேலைக்கு வந்து போவோம் அப்ப சாப்பிட்டுட்டு போகலாமே நல்ல சாப்பாடா இருக்கு மச்சம் சாப்பிட மாட்டோம் வந்துட்டு மச்சம் சாப்பிட மாட்டோம் அம்மா என்ன சொன்னோன்னா நீ தனியா போவோம்னா நீ பின்சுவைமே வந்து கூட்டிட்டு போ எனக்கு இங்க மாமா நிக்கிறதானா அவர் நிக்கிற பயம் இல்லை நீ போயிட்டு வான்னு சொல்லி அப்ப நான் சரின்னு சொல்லிட்டு சிலப்பிள்ளை நிக்கிறபடியா நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்ப நாங்க வந்துட்டு வேலைக்கு சாப்பிட்டு ஒரு 3-4 மணி போல போகலாமே என்ன வெயில் தாரு என்ன உங்களுக்கு நீங்க கடமையா யோசிக்கிற மாதிரி வந்துட்டு நாங்க உங்களை குறிப்பு கொண்டே காட்டுக்கு சொல்லிக்கணும் அவர் குறிப்பு பாக்குறது அன்பு மணி என்ன தெரியுமே அன்பு மணி என்ன அண்ணே அவரானே அன்பு மணி என்ன தெரியாது அண்ணே அவர்கிட்ட கொண்ட குறிப்பு காட்டினா உங்களுக்கு குறிப்பு ஒன்றை காட்ட சொன்னாருன்னா வாக்கு வந்துட்டு இப்ப சனிக்கிரகம் வந்துட்டு தலையில நிக்கலாம் ஆமா சனிக்கிரகம் வந்து தலையில நிக்கிறதால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உரைப்பு தன்மையில் இருக்குன்னு அந்த தலையில ஒன்னும் யோசிக்க வேணாமா கடமையா வந்துட்டு அந்த டியூஷனை பற்றி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லியா உண்மையே நான் சொன்னேன் ஒரு வாகனம் இல்லை உனக்கு நான் எப்போ வந்துட்டு வேறதான் இப்ப கடைசியா வந்துட்டு பெட்ரோலுமே வந்து தட்டுப்பாடா போயிரு அப்ப நான் சொன்னேன் அத்தைக்கு நான் நாளைக்கு ஆஸ்பத்திரி தானே என்ன மாதிரி செய்யணுமோ வாரத்துல நிக்க சொன்னா நான் சொன்னேன் வீட்டையும் சொன்னா அவன் வந்து பாட்டில் நிக்க போறான்னு சொன்னா சொல்ல விடாதே உனக்கு அத்தைக்குமே வந்து போன் பண்ணி சொன்னான் அப்புறம் வந்துட்டு ஒரு வருத்தம் பண்ண போய்க்கு வந்து 9 வருத்தங்கள் வந்துட்டு வந்துடும் போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கன்னு இப்போ வந்து அம்மாவுக்குமே வந்துட்டு வயசுகள் வந்துட்டு போல வந்துட்டு இதாக தான் இருக்கும் பயமா தான் இருக்கும் அப்போ நாங்கள் சொன்னாங்க அவள் வந்துட்டு எங்களோட இருக்காட்டும் அப்புறம் வந்துட்டு 1000 வருத்தம் வந்துட்டு வந்துடுமாண்டு அவள் பூமணியக்காவை கொண்டு போயினா இப்படித்தானே அவனே பூமணியக்காவா அவாதான் அவாவையும் கொண்டு போய் இப்படித்தானா ஒரு வருத்தம் கொண்டு போய் இப்போ 9 வருத்தத்துல நிக்கிற அவாவுக்கு
அதாவது வந்து பயங்க நீங்க போகணும். அப்ப அவ போன இடத்துல வந்துட்டு அவ வந்துட்டு சின்ன ஒரு தடுமன் தானே வந்து அம்மாவாக்கு இப்ப போய் நிக்க சொல்றாங்க காலக்கலாடி சொல்லி அப்படி வந்துட்டு கேட்க நாங்க அம்மா வந்து விட மாட்டேன். நான் பம்பரை தான் கேட்கிறேன் என்னன்னு சொல்றது. அப்ப அதால வந்துட்டு அம்மா வந்து நான் பாட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அப்படி கேட்க வந்துட்டு வீட்டையுமே வந்து செல்லக்கிளியப்பாலேருந்து அம்மாலேருந்து பெரியம்மாலேருந்து எல்லாருமே வந்து சொல்லி கொண்டிருக்கீங்க. நம்ம அம்மா வந்துட்டு நிக்க வேணாம்னு சொல்லி இப்படி தலையில பிரச்சனை இல்லாம கேட்க அப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க அந்த முப்பது செய்யணும் அது செய்யணும் அதான் ஒத்துக்கொள்ளணும் இல்லைன்னு மாமா அம்மையை வந்து நேற்று வந்து அழைத்து வாங்கிட்டாரு. அம்மாவுக்கு வந்து கடைசி காலமா தங்களோட இருக்கணுமா அங்க போய் இருக்கிறாவா கடைசி காலமா எவ்வளவு காலம் கிடைக்கணும்னு. சரி ஒண்ணுமே வந்து ஜோசிக்காங்க. நாங்களுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டை போகலாம். நாங்கள் இப்ப வந்துட்டு அம்மாவோட கதை கொண்டெல்லாம் கதைச்சிட்டோம். வந்துட்டு வீடியோ பாக்குற உறவு வந்துட்டு உண்மையுமே வந்துட்டு எல்லாருமே நேசித்தான் வந்து வீடியோ பாக்கணும். என்ன சொல்ற ஒரு தங்கன ஒரு குடும்பம் மாதிரி தான் வந்துட்டு எங்களையுமே வந்து நினைச்சிருக்கணும். அந்த வகையில வந்துட்டு அம்மாவால வந்து எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். அன்றைக்குமே வந்து ஒரு அக்கா சொல்லியிருந்தாவா அம்மா வந்து பாட்டிவா தண்ணி குடிக்க சொல்லுவோம். அந்த தண்ணி தாலையுமே வந்துட்டு வாயில் வரைக்கும் மற்ற வந்து காஞ்சி போயிருக்குமான்னு சொல்லிடுச்சு. தண்ணி குடிக்க இல்லாம தண்ணி குடிச்சாலும் அது சரி சாணாத்தான் நல்ல இது உடம்பு இல்லாத தண்ணி குடிச்சா சரி. இங்க பாருங்க அவனை கூட்டினது பார்க்க போறோம் இல்லத்தை பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே நீங்க வந்துட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா உறவுகளுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. அம்மாக்கா வந்துட்டு இவ்வளவு நேசிக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி. நாளைக்கு வந்த காட்சியோட அம்மா வந்துட்டு பெரிய ஆடு வேண்டி உரிச்சு எங்களுக்கு காட்சி தர போறா. வீடியோ பாருங்க. இப்ப நாங்க வந்துட்டு அதோட சாப்பிட்டுட்டு நம்ம என்ன வீட்டை போகலாமே. நாங்க வந்துட்டு இங்க பாருங்க அத்தை வந்துட்டு எனக்கு மரக்கறி என்ற வடிவா இங்க பாருங்க பருப்பு வெள்ளைக்கறி மற்ற வந்துட்டு கத்தரிக்காய் மற்ற வந்து உருளைக்கிழங்கு குரட்டல். தம்பிக்குமே வந்துட்டு முட்டை மற்ற வந்துட்டு ரச்சிக்கறி முட்டை வெள்ளைச்சோறு. நான் வந்து சாப்பிட மாட்டேன். நான் மச்சம் சாப்பிட மாட்டேன்னு ரம்பை ரெண்டு வச்சுக்கிறேன். எனக்கு அந்த மாசத்துல சாப்பிட்டோம்னு என்ன அம்மாவுக்கு பசி இல்லையா கொஞ்சம் தான் சாப்பிட போறாங்க. மரப்பிள்ளை போல பாப்பம்மாவை வந்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் காட்டி வந்துருங்க. நானும் காலமே அம்மா வந்து காப்பி செஞ்சுவா நான் சாப்பிடாதான் வந்தேன். வேலைக்கு வந்த வேலை பைக்கில் ஒன்று கொடுப்போம் அதுக்காண்டி வேலைக்கு வந்தேன். வந்து நாங்கள் ஒரு சாப்பிட்டு போங்க கையால நீங்கள் ஒரு வெந்தாங்க ஒரு பருப்போம். ஐயோ உங்களுக்கு விருப்பமே வெள்ளச்சோறுண்டா பாத்தீங்களா அதான் பக்கடா வண்டிக்கிட்ட இல்லடா வண்டிக்க மாட்டா. எனக்கு வந்துட்டு அத்தை ஒரு சாப்பாடுல சொல்ல தெரியல என்ன கிடைக்காது நல்லா தான் இருக்கு. நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்போ வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க. நான் உண்டுமா கடை ஒழிக்க விட மாட்டேன். நான் வந்தாங்க அம்மா பார்க்கணும் பார்த்துட்டாச்சுது. எல்லாம் வந்து கனகாலம் வந்துட்டு வேறு இடத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு தெரியுமோ. இங்க கவரேஜ் இல்லை போன எடுத்தாலும் படி கதை செய்யறாது கல்வ சொல்ல ஒரு மத்தியாமா. கத்திரிக்காய் போட்டு என்ன செஞ்சு வைக்கணும் அதுல நல்லா இருக்கு. எனக்கு 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 காய்ச்சிக்காய் போட உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பருப்பு மட்டும் ஊரில் உள்ள அப்படி அதான் சாப்பாடு. அப்படி இந்த பல்லு இல்லாதான் இப்போ கொஞ்சம் வடிவா கிடக்கணுமோ சின்ன பல்லோட என்ன நல்லா கிடக்கல. சாப்பிடு வேறமா கிடக்கு சாப்பாடு. அப்ப
அப்போ அம்மம்மா ஏன் சாப்பிடாம இருக்கீங்க இப்போ? என்ன கறியோட சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம்? நச்சீரக குழம்பு நச்சீரக குழம்பு. சாப்பிடுறீங்க நச்சீரக குழம்புன்னா என்ன? வச்சு ஈரல் நச்சீரகம் போட்டு வைக்கிறேன் சீயா ஐயோ கடையில் நின்று காவலாங்க வேலைக்கு. இங்க எனக்கு வந்துட்டு இந்த மச்சம் இல்லாதபடியே கொஞ்சம் பாசம் மாதிரி கேட்டு பண்ணுது. கட்சி வாசம் இருக்க வந்து அது கொஞ்சம் சாப்பிட்டு பாசத்தை பார்த்துட்டு இருந்து பெரிய ரம்பையில வச்சுக்கிறாரு. சரி ஓகே, நாங்களுமே கணக்கை காய்ச்சிக்கொள்ளாம வீடியோ முடிப்போமே. முடிச்சு நாங்கள் வந்து வீட்டை போகணும். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பார்க்குற உறவுகள் வந்துட்டு கேட்டு நாங்கள் தான் வந்துட்டு அம்மா வந்து காட்டி நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து நாங்கள் வீடியோ எடுக்காட்டி இன்றைக்கு வந்து வந்துருப்போம் நாங்கள். சரி ஓகே, இதோட நான் முடிச்சுக்கொள்வோம். எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் பண்ணிங்கண்டா ஆனால் இந்த முடியல மறந்தாலும் வித்தியாசம் மோமா கிடைக்காது. சரி ஓகே, இதோட நான் முடிச்சுக்கொள்வோம். பாய்.